திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, 1 செப்டம்பர் 2025 முதல் 7 செப்டம்பர் 2025 வரை நடக்கக்கூடிய வார பலன்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பொதுவா இந்த வாரம் என்னென்ன விசேஷங்கள், என்னென்ன கிரக நிலைகள் மாற்றங்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமை ஆவணி மூலம் மணிவாசக பெருமானுக்காக சிவபெருமான் பிட்டுக்கு மண் சுமந்து பிறம்படி பெற்ற திருநாள். அன்று எல்லா ஆலயத்திலையும் பார்த்துட்டீங்கன்னாலுமே சிவபெருமானுக்கான விசேஷங்கள் நடக்கும். அன்று நாமளும் கலந்து கொள்வது ரொம்ப விசேஷம். அடுத்தது வியாழக்கிழமை பார்த்துட்டீங்கன்னா குரு ஜெயந்தி. குரு ஜெயந்தி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, யாருக்கெல்லாம் குரு பகவான் நல்லா இல்ல, குரு திசை நல்லா இல்லையோ, குரு மறைந்திருக்காரோ, அதாவது கடகராசி கடக லக்னம், விருச்சிக ராசி விருச்சிக லக்னம், மகர ராசி மகர லக்னம், இவங்க எல்லாருக்குமே குரு ஜெயந்தி நாளன்று சென்று தட்சிணாமூர்த்திக்கோ அல்லது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷம். வெள்ளிக்கிழமை திருவோணம். அதே போல திருவோணம் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா அன்று ஓணம் பண்டிகை. அதே நாள்ல ஹயகிரீவருடைய ஜெயந்தி. அன்று படிப்புக்காக யாருக்கெல்லாம் படிப்பு சரியா வரல அப்படின்னு இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாத்துக்குமே அன்று ஹயகிரீவருக்கு துளசி மாலை அணிவித்து ஏலக்காய் மாலை சாற்றி வழிபாடு செய்வது என்பது சிறப்பு. அதே போல அன்றைய நாட்கள் ஓணம் பண்டிகை கொண்டாடக்கூடிய அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். சனிக்கிழமை அண்டத்தையே ஆளக்கூடிய நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் நடக்க போகுது. நடராஜர் அபிஷேகம் அன்று உங்க ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா சிவாலயங்கள்லயும் நடராஜ பெருமான் இருப்பார். அந்த நடராஜ பெருமானுக்கு அன்று அபிஷேகம் நடக்கும். அதுல கலந்து கொள்வதன் மூலமாக நம்மளுடைய பாவங்கள் குறையும் அப்படிங்கிற அமைப்பும் உண்டு. ஞாயிற்றுக்கிழமை சந்திர கிரகணம் வருது. சந்திர கிரகணம் வரக்கூடிய காலகட்டங்களை அன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சதை நட்சத்திரம், சதயம், திருவாதிரை, சுவாதி நட்சத்திரக்காரங்கள் ரொம்ப கவனமா இருந்துக்கணும். அதே போல சந்திரனான நட்சத்திரமாக இருக்கக்கூடிய திருவோணம், ரோகிணி, அஸ்தம், இந்த 3 நட்சத்திரக்காரர்களும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது என்பது சிறப்பு. இப்போ இந்த வாரம் பாத்தீங்கன்னா எந்த கிரகங்களுமே மாறல. சுக்கிரன் கடகத்திலேயே தான் இருக்கார். கேது, சூரியன், புதன் இவங்க 3 பேருமே பாத்தீங்கன்னா சிம்ம வீட்டுல இருக்கார். செவ்வாய் அதே போல மாத கிரகங்களாக இருக்கக்கூடிய செவ்வாயும் கன்னியா வீட்டுல இருக்கார். ராகு கேதுகள் அதே போல கும்பத்திலையும் சிம்மத்திலையும் இருக்கிறார்கள். சனி வக்ரகதியில தான் இருக்குது. இந்த வாரம் முழுவதும் வக்ரத்துல இருப்பார் நவம்பர் மாசம் வரைக்கும். குருவும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு மிதுன வீட்டுல இந்த வருடம் முழுவதும் இருப்பாங்க. பொதுவா சந்திர கிரகண நாட்களையும் சூரிய கிரகண நாட்களையும் பிதிர்தோஷம் செய்வது என்பது ரொம்ப விசேஷம். ரொம்ப சூசைட் பண்ணிட்டாங்க, ரொம்ப சூசைட் பண்றதுனால ஏதாவது கஷ்டங்கள் குடும்பத்துல நடந்துகிட்டே இருக்குது, அதனுடைய தாக்கங்கள் எங்களால தாங்கவே முடியல, சிறு வயதுல மரணம், ஆக்சிடென்ட், இது போல துர்மரணங்கள் நடக்கக்கூடிய ஒரு குடும்பத்துல நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் ரெகுலரா இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். 2 வருஷத்துக்கு ஒருக்கா 3 வருஷத்துக்கு ஒருக்கா இப்படி எல்லாம் ஒவ்வொரு குடும்பத்துல பாத்துட்டீங்கன்னா இது போல இழப்புகள் நிறைய நடக்கும். அது போல இருக்கக்கூடியவர்கள் பாத்தீங்கன்னா இந்த சந்திர கிரகண நாட்கள்ல சென்று ஏதாவது ஒரு ஆலயத்துல, நிறைய ஆலயத்துல கிரகண தோஷ நிவர்த்தி பண்றாங்க, அப்படி போய் செய்து கொள்வது என்பது நல்லது. அப்படி இல்லைங்க அப்படின்னா அன்றைய நாட்கள்ல உங்களுடைய பித்ருக்களுக்கு வீட்டுல தயிர் சாதமும் கருப்பு எள்ளும் வைத்து வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு அந்த சூசைட் சம்பந்தப்பட்டது, துர்மரணங்கள் சம்பந்தப்பட்டது, சிறு வயது இறப்புகள் சம்பந்தப்பட்டது, குடும்பம் வளர்ச்சி இல்லாம இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே அன்றைய நாள் இது போல பரிகாரங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கும் அப்படிங்கறதுல மாற்றம் இல்லை. இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்க்கலாம். விருச்சிக ராசிக்குண்டான இந்த வார பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். விருச்சிக ராசி அதிபதி போய் 11ல நிற்கிறார், லாபஸ்தானத்துல. இந்த வாரம் முழுவதும் லாபங்கள் உண்டு. ஏதாவது ஒண்ணுல பண வரவு கண்டிப்பா வந்துடும். தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்குவீங்க. மூத்த சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பது, ஒரு சந்தோஷம், ஆசைகள் நிறைவேறது, இதெல்லாம் விருச்சிகத்துக்கு உண்டு. குரு மறைந்தாலும் கூட பணவரவு அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த வாரம் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அதே போல சனி வக்கரமாக இருக்குதான்னு பாத்துக்கோங்க. வக்கரமாக இருக்குதுன்னா வீடு சார்ந்தது, சொத்து சார்ந்ததெல்லாம் பேச வேண்டாம். ஏன்னா உங்க ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய், இது உங்க ராசிக்கு ஒரு ராசி அதிபதி செவ்வாய சனி நேரா பாக்குது. அப்ப போராட்டத்தை கொடுத்துரும். உங்க ஜாதத்துல சனி வக்கரமாகி வேற பார்க்குது. அப்போ ஜாதத்துல சனி வக்கரமாக இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு சில பேச்சுவார்த்தைகள் பண்ணலாம். வக்கரமாக இல்லை அப்படின்னா பெசாம வீடு சார்ந்தது, சொத்து சார்ந்தது, ஒரு இடம் மாற்றம், வீடு மாற்றம், அதே போல வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள், இதுல எல்லாமே உங்க ஜாதத்துல சனி வக்கரமாக இருந்தால் மட்டும் அந்த பேச்சுவார்த்தைகள் அதற்குண்டான ப்ராசஸ் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே தலையிடாம இருக்கிறது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். சனி சரி ஒரு போராட்ட குணம் உண்டு. இந்த வாரம் பாத்தீங்கன்னா லாபங்கள் இதெல்லாம் இருந்தாலும் கூட ஒரு மன தைரியம், ஒரு போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துருவார். குரு என்னதான் 8ல் போய் மறந்தாலும் 2ஆம் வீட்டை பாக்குற வரைக்கும் எப்படி பணம் வந்துடும். அதே போல சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 7 மற்றும் 12ஆம் அதிபதியாகி உங்களுடைய ராசிக்கு போய் இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா 9ஆம் வீட்டுல போய் உட்கார்ந்துருக்காரு. அப்போ சுக்கிரன் 9ல் இருக்காரு, 7 கூட 9ல் இருக்கனால வரன்கள் வரும்.
கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் அந்யூன்யங்கள் ஏற்படும், ஒரு சந்தோஷங்கள் இருக்கும், ஒரு பகையோ இதெல்லாமே எதுவுமே இல்லாம ஒரு நிம்மதியான அமைப்பு அப்படிங்கிறது இந்த வாரம் உண்டு. அப்ப அவரே 12ஆம் அதிபதியும் ஆகிறதுனால 9, 12 தொடர்பு ஏற்பட்டாலே பூர்வீக சொத்து சார்ந்த விஷயத்துல ஒரு விரயங்கள் வர்றது, சொத்துக்காக ஏதாவது ஒரு விரயம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கறது, இடவழி பிரச்சனை, தடவழி பிரச்சனை, இதெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அதெல்லாமே வர்றதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும். 3ஆம் இடம் தான் இடவழி தடவழியில நம்ம சொல்றோம். அப்ப அது சனியாகி செவ்வாய் பார்க்கும் பொழுதும் சுக்கிரன் போய் விரயத்துக்கு 9ல இருக்கும் பொழுதும் அப்ப பூர்வீக சார்ந்த இந்த இட சார்ந்த பிரச்சனை எல்லாமே இந்த வாரம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த கிரகங்கள் இப்படிதான் ரோல் பண்ணி தான் கொடுக்கும், ஜாயின் பண்ணி தான் கொடுக்கும். அதுக்கு திரிகோண வீடுகள் அதெல்லாம் கனெக்ட் பண்ணும். இப்ப சனி இருக்கிறது திரிகோண வீடு, சுக்கிரன் இருக்கிறதுனால பூர்வீக சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கும். அப்ப இடவழி தடவழி எல்லாம் விட மாட்டேங்கிறாங்க, அதுல ஒரு கேஸ் போடணும் அப்படிங்கறது எல்லா ஒரு ஐடியாவும் இப்ப வரும். அதோட கேஸ் கூட போயிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேருக்கு. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 9ல இருக்கிற வரைக்கும் அப்பாவுடைய சொத்துக்கள் எல்லாமே கொஞ்சம் கை வந்து சேரும். திருமணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு உதவிகரமா இருக்கும். பரிகாரங்கள் வெற்றியாகும். நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக ஒரு சந்தோஷங்களும் கிடைக்கும். பயணங்கள் மூலமாகவும் குடும்பத்தோட சேர்ந்து ஆன்மீகம், ஆன்மீக சுற்றுலா, இன்ப சுற்றுலா இதெல்லாம் போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். அதே பாருங்க 10ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு புதன், சூரியன், கேது 3 கிரகங்களை போடுறாங்க. 10ஆம் இடத்துல ஒரு பாவியாவது இருக்கணும். 10, 11ல 3 கிரகங்கள் இருக்காங்க. கண்டிப்பாக தொழில் ரீதியாக வளர்ச்சி கொடுத்தே தீரணும், வேற வழியே இல்லை. 10ல் கேது இருக்கிறது தொழில் தடையை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா அது ஞான கிரகம் இல்லையா, தடைக்கு அப்புறம் ஏன் அது தடையாகுது, தொழில் ஏன் வரல, அப்ப தொழில இன்னும் எப்படி அதிகப்படுத்தலாம், தொழில் எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற எல்லா ஞானத்தையும் இந்த கேது கொடுத்துரும். இதுதான் உண்மை. ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். 4ல ராகு இருக்கிறதுனால ஏதோ ஒரு ஏதோ ஒரு மருத்துவ செலவோ, ஆரோக்கியத்தை தொந்தரவுகளோ, ஏதோ ஒண்ணு உங்களுக்கோ இல்ல உங்க அம்மாக்கோ குடும்பத்துல யாரோ ஒருத்தருக்கு மாத்தி செலவு இருக்கும். ஆனா இருந்தாலும் கூட கேது அங்க இருக்கிறதுனால தடைக்கு அப்புறம் வெற்றி, அந்த ஞானத்தை கண்டிப்பாக அந்த கேது கொடுக்காம போகவே போகாது. சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கிறதுனால இது புதாத்திய யோகம், படிப்புக்கான யோகம் அருமையா இருக்கு. படிப்பு சார்ந்த விஷயமாக இருந்தால் நிச்சயமாக அந்த தடையெல்லாம் உடைச்சிட்டு படிச்சுட்டு வர்றதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். அப்ப புதன் யாரு, உங்க ராசிக்கு 8, 11ஆம் அதிபதியாகி 10ஆம் வீட்டுல நிற்கிறார். அப்ப நிற்கும் பொழுது லாபங்கள் அதிகமாகும், பண வரவுகள் உண்டு. இந்த வாரம் முழுவதும் ஏதாவது தொழில் வளர்ச்சியே கண்டிப்பா உண்டு. 8, 10 தொடர்பு ஏற்பட்டதா ரகசியங்கள் தெரிய வரும். ஜோதிட ரீதியாக, தொழில் ரீதியாக. ஏன்னா கேது புதன்லாம் ஜோதிடம் தான். இப்ப விருச்சகத்துக்கு வந்து இப்ப எல்லாமே இந்த ஜோதிடம் படிக்கலாமா அப்படின்னு எண்ணம் எல்லாம் இருக்கும். அப்ப ஜோதிட ரீதியாக, தொழில் ரீதியாக இந்த எண்ணத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். ஞானத்தை அதிகமாக கொடுப்பார். 10ல் இந்த கிரகம் இருக்கிற வரைக்கும் தொழில் வளர்ச்சி உண்டு. ராசி அதிபதி 11ல இருக்கிற வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த வாரம் முழுவதும் நல்ல லாபங்களும் உண்டு அப்படிங்கிறது மாற்று கருத்துக்கள் கிடையாது. ஜாதகத்துல சனி வக்கரமா இருக்குதா இல்லையான்னு மட்டும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கிறது நல்லது. இது இந்த கருத்துக்கள், நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் உங்க ஜாதக ரீதியாக, தசாபுத்திகள் ரீதியாக சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.